ஓல்ட் டேஸை பார்த்து நம்ம மார்க்கெட் போயிட்டு இருக்குது. 2012 இருந்து ஒரு 16 வரைக்கும் இருந்த பீரியட் வந்து திருப்பி நமக்கு வந்து மார்க்கெட்ல வரப்போகுது. இடையில எல்லாம் பிரைசிங் கண்ணா பின்னாடி ஏறி சும்மா இஷ்டத்துக்கு நீ வந்து 15 லட்ச ரூபா வண்டி எல்லாம் 20 லட்சம். அந்த ஒரு சேஞ்ச் நல்லதுதான். அதுக்கு இப்போ இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த பீப்புளுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இப்போ புதுசா வந்திருக்கு. ஆனா பழைய வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு இருக்குது. எவ்வளவு இருக்குது? 7,90,000 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இப்ப நம்ம சொல்ல தொடங்கி ஒரு 6 மாசம் ஆச்சு. 6 மாசமான வண்டிகள் அங்க யார்ட்ஸ்ல இருக்குது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னா இது வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல இல்லாத ஒரு ரேங்கிங் போட்டி இங்க நடக்குது. நம்ம இந்த சேஞ்ச் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணோம். 2வது இடத்துக்கு பயங்கர போட்டி நடக்க போகும்னு சொல்லும் போது 2வது இடத்துக்கு டாடா வந்துடும், ஹியூண்டே 3rd இடத்துக்கு போயிடும், அவங்க அப்படியே செட்டில் ஆயிருவாங்கன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்ப பாப்போமே ஹியூண்டேயோடைய கரண்ட் சிச்சுவேஷன் நம்மள எல்லாரையுமே வந்து யோசிக்க வைக்குது. எப்படின்னா ஹியூண்டே 2nd லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் குளோபலி வந்து ஹியூண்டே அண்ட் கியா வந்து 4th ரேங்க்னு நினைக்கிறேன் ஓவரால். இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கியா கரெக்டான செக்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவசரப்படாம மூவ் பண்ணிட்டு இருக்குது. ஆனா ஹியூண்டேல சில கேப்ஸ் இப்ப நல்லாவே தெரியுது. ஹியூண்டேக்கு அடி கொடுத்ததே அந்த 1.2 கப்பா நம்ம முதல்ல பேசணும். அப்புறம் இப்ப நம்ம ஆல்கசார், எக்ஸ்டர் வென்யூ இப்பதான் ஒரு பீரியட்ல வென்யூ சப் 4 மீட்டர்னாலே வென்யூ. அதுக்கு ரீசன் இருக்கு. பிரஸ்ஸா வந்து அவுட் டேட்டட் போக மாட்டேன். டாடா மேல நமக்கு இம்ப்ரெஷன் இல்ல. எதையுமே யோசிக்கணும் வென்யூ தான். அது கப்பாவா 1 லிட்டரா ஜிடிஐயா சிஆர்டி அது எதுவுமே கிடையாது. வென்யூ அப்படிதான் இருந்தது. இப்போ இந்த சிச்சுவேஷன் டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. ஹியூண்டே வந்து அவங்களுடைய அந்த லைன் அப்ப கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. நான் பர்சனலி ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரீசன்ட் அந்த ஒரு ஈவி லான்ச் பண்ண காஸ்பரை பேஸ் பண்ண ஒரு ஈவி, அது வந்து இன்ஸ்டர். அது அந்த இன்ஸ்டருக்கு டிசைனை பார்த்துட்டு இந்த எக்ஸ்டரை பார்க்கும்போது எதுக்கு இவங்க இங்க இந்த ப்ராடக்ட் இங்க டெவலப் பண்ணதுங்க, அதை இங்க கொண்டு வந்து இந்தியனைஸ் பண்ணி இருக்கலாமே. சில மிஸ்ஸஸ் இருக்கு. அந்த டிசைனும் அதுல ஒரு கன்சர்ன் தான். முன்னாடி ஹியூண்டேயோட கார்ஸ் வந்து நமக்கு எல்லாமே டியரரா இருந்தது. இதுல வந்து ஒரு போலரைஸ்டு ஃபாரின் மார்க்கெட்ல உள்ள கார் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்கதான் நமக்கு வெர்னா இப்படி இருக்கு, ஆல்கசார் இப்படி இருக்கு, எக்ஸ்டர் இப்படி இருக்கு. ஆனா டாமினேஷன் கிரெட்டா மட்டும் தான். இப்போ கிரெட்டாவுடைய டாமினேஷன் லூஸ் ஆனா இவங்க நம்பர்ஸ் லூஸ் ஆகும். இங்க நீ பாரு, போன மாசத்துல ஹியூண்டே வந்து திருப்பி ஒரு 5000 யூனிட்ஸ் மேபி எஸ்கலேட் பண்ணி தான் 2nd ஸ்பாட்டை பிடிச்சு வச்சிருக்கு. அதுக்கு நேர் கீழே மகேந்திரா இருக்கு. மகேந்திரா வந்து தார் ராக்ஸோட கேஷுவலா இருக்கு, கேஷுவலா உட்கார்ந்து இருக்கு. இவங்க புஷ் பண்ண மாதிரி அவங்க புஷ் 2 மந்த்ஸ்ல வந்து தார் ராக்ஸோட நம்பர்ஸ் கரெக்ட்டா கொஞ்சம் இதா வாய்ப்பு இருக்கா? ஒரு 6 months டவுன் த லைன் பார்த்தேன்னா இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு 6th வருவோம். டாட்டாக்கு இப்போ நம்பர்ஸ் கொஞ்சம் குறையுது. ஆனால் டாட்டாக்கு யாரெல்லாம் மற்ற காம்படிஷன்ஸ் வந்து 5 ஸ்டார் 4 ஸ்டார் வாங்குறாங்களோ இவங்க நம்பர்ஸ் குறையும். அதுதான் உண்மை. இந்த ஸ்டார் ரேட்டிங்கோடைய மவுஸ் வந்து இதுதான் அதோட பாசிட்டிவ், அதோட நெகட்டிவ். இது அங்கே இங்கேயும் போகும். எம்ஜியோட ஈவியோட growthம் டாட்டாக்கு டிசைட் பண்ணுது. இதுதான் டாட்டா ஒரு காலகட்டத்தில் எம்ஜி இங்க வேண்டாம்னு நினைச்சிருக்கக்கூடிய, ஐ மீன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல வரல. டாட்டா வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைச்சது. எம்ஜி இல்லாம இருந்தா அவங்க கரெக்டா க்ரோ ஆகலாம். ஆனா இந்த இடத்துல நீ பாரு, ஒரு 6 months தாண்டி பார்த்தா இண்டஸ்ட்ரியோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கலாம். விட்டாரா வருது, எலக்ட்ரிக் ரெட்டா வருது, BE6 XEV9 ரெண்டும் பிரீமியமா தான் பார்க்கப்படுது. அதுலயும் இந்த கர்வுக்கு போட்டியா தான் BE6 இருக்க போகுது. அப்படின்னா இந்த ஈவி நம்பர்ஸ் இன்னும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு கூட மாருதியோடைய சீரிஸ் ஹைபிரிட் உள்ள வரும். டொயோட்டா மாருதியில சீரிஸ் ஹைபிரிட் வரும். வேகனார்ல ஹைபிரிட் 40 கிலோமீட்டர். அது இந்த ஹைபிரிட் வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. 40 எல்லாம் டூ மச். மகேந்திராக்கு வந்து தார் ராக்ஸோட நம்பர்ஸ் பிளஸ் இந்த ஈவிஸ் எல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க நம்பர்ஸ் கொஞ்சம் கூட இதாகும். அப்ப இந்த ரேங்கிங் ஆர்டர் சில டைம் மாறலாம். இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த ஹுண்டாய் டாட்டா வந்து 2nd 3rd இருந்தாவ மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்கு லான்ச்சஸே நம்ம எடுத்து பார்த்தா எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிட்டு தான் இருக்கு. ஒரு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ப்ரீவியஸ் லான்ச் எல்லாமே அடிதான். ஹிண்டேயோட நம்பர்ஸ் வந்து முன்னாடி மாதிரி க்ரோ ஆகும். எல்லாமே லேட்டஸ்ட் ஆல்கசார் பெருசா போகல. டாட்டாக்கே ஈவன் டூசான் போகல. டாட்டாக்கும் அப்படிதான். டாட்டாக்கு நம்ம ஹிண்டே முடிச்சுட்டோம். டூசான் பெருசா போகல. எக்ஸ்ட்ரா நினைச்ச அளவுக்கு அடுத்த லெவலுக்கு போகல. i20 நம்பர்ஸ் க்ரோ ஆகுது, லோ ஆகுது. டாட்டாக்கு அதே மாதிரி கர்வ் பெருசா போகல. நெக்ஸான் ஈவி, ரேசர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பஞ்ச் ஸ்லோலி இல்ல கொஞ்சம் சிஎன்ஜி இதெல்லாம் போட்டா அது அப்படி போச்சு. அதெல்லாம் எதுவுமே கனெக்ட் ஆகல. அப்படி ரேங்கிங்ல இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய சேஞ்சை பார்த்துருக்குது. ஆனா அந்த சேஞ்ச் நல்லது.
அதாவது மாற்றம் வேணும் தான். ஆனா நான் எப்பவுமே யோசிக்கிறது இந்த பழைய ஸ்டாக் இனிமே என்ன பண்ண போகுதுன்னு சொல்றதா. எல்லா டீலர்ஷிப்போட யார்ட்ல போனாலும், மாருதி யார்ட்ல போனாலும் வண்டி இருக்குது. நம்ம நேட்டைக்கு போன இடத்துல வந்து 23 உள்ள 2 கிராண்ட் விட்டார் அவங்க கிட்ட இருக்கு. எங்க பார்த்தாலுமே யார்டெல்லாம் ஃபுல்லா நிரம்பி வழியே தான் செய்யுது. அப்ப இந்த போட்டி கூட கூடும்போது இன்னும் டீலர்ஸுக்கு தான் அந்த லோடு வரும். ஆனா கஸ்டமர்ஸுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. டிஸ்கவுண்ட்ஸ் எப்படியும் கேட்கலாம். முன்னாடியெல்லாம் நீ நினைச்சு பாரு, இந்த கோவிடோட செகண்ட் வேவ் முடிஞ்ச காலகட்டத்தில் டிஸ்கவுண்ட் காரே இல்ல, டிஸ்கவுண்ட் ஒரு வார்த்தை வாதம் பேசவே முடியாத ஒரு நிலைமையில இருந்து இன்னைக்கு மார்க்கெட் மாறி இருக்கு. நீங்க இப்ப பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்ல இருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்றீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம்.